விலை ஏறிவிட்டது, வெங்காயம் விலை ஏறிவிட்டது, பருப்பு விலை ஏறிவிட்டது, பால் விலை ஏறிவிட்டது. இவைகள்தான் பொதுமக்களின் தினசரி குமுறல். என் மகனை என்ஜினியர் ஆக்குவேன், என் மகனை டாக்டர் ஆக்குவேன், என் மகனை கலெக்டர் ஆக்குவேன், என் மகனை வக்கீல் ஆக்குவேன் என்று கூறும் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை வேளாண்துறை வல்லுநராக்குவேன் என்றும் விவசாயி ஆக்குவேன் என்றும் கூறுவதில்லை. கோல்கேட், ஹமாம் சோப், பெப்சி, சினிமா டிக்கெட், KFC சிக்கன், தலப்பாக்கட்டு பிரியாணி, கோல்ட், டைமண்ட் விலை ஏறலாம். எத்தனை பேர் இதற்காக கேள்வி கேட்டுள்ளீர்கள்? எளியவர்களை கேள்வியால் துளைக்கும் நீங்கள் இதர கார்ப்பரேட் பொருட்கள் விலையேறினால் மட்டும் அமைதியாக இருப்பது ஏன்? சிறு காய்கறி கடைகளில் விலையினை குறைத்து கேட்டு மல்லுகட்டும் நீங்கள் ஷாப்பிங் மால்களிலும் பெருவணிக வளாகங்களிலும் எவ்வளவு விலை கூடியிருந்தாலும் பகட்டால் அமைதியாக இருப்பது ஏன்? 6 மாதம் முதல் 1 வருடம் தண்ணீர் இல்லாமல் எத்தனையோ செலவு செய்து வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு அறுவடை செய்து கொஞ்சம் கூட லாபமில்லாமல் ஒரு பொருளை விற்க விவசாயி மட்டும் என்ன விதிவிலக்கா? விவசாயி என்ன ரிமோட் கண்ட்ரோல் இல் அரிசியையும் பருப்பையும் உருவாக்குகிறானா? ஜாவா, C++, PHP புரோகிராம் இல் உருவாக்கி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார்களா? விவசாயியையும் விவசாயத்தையும் வாழவிடுங்கள். இல்லையேல் கடைசி மரமும் வெட்டுண்டு, கடைசி நதியும் விஷமேறி, கடைசி மீனும் பிடிபடும்போதுதான் உரைக்கும் பணத்தை சாப்பிட முடியாதென்று. அனைவருக்கும் பகிருங்கள். இதுபோல பயனுள்ள பதிவுகளுக்கு உணவே மருந்து பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள். நன்றி.